கடலின் அடியில் சூரிய ஒளி எட்டாத ஒரு விலகிய பகுதியில் சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு குகை இருந்தது. அங்கு ஓர்லா என்ற மந்திரத்தன்மை கொண்ட ஆக்டோபஸ் வசித்தார். அவரது நீண்ட கால்கள் நீரில் மெதுவாக அசைந்தன மற்றும் அவரது கண்கள் பேரறிவுடன் பிரகாசித்தன. ஓர்லா மிகுந்த ஞானம் பெற்றவர், ஆனால் தனது சக்தியை எப்போதும் உதவியை தேடுவோருக்காக மட்டுமே பயன்படுத்தினார். ஒரு நாள் மெரினா என்ற துடிப்பான இளம் மர்மெய்ட் ஒரு மர்மமான செய்தியை பெற்றாள். அது ஒளிரும் பாறை ஒன்று. அதனை அவளின் நம்பிக்கைக்குரிய நண்பன் பின் என்ற சீ டர்ட்டில் கொண்டு வந்தான். பின் அதை ஓர்லாவின் குகையின் அருகே கண்டதாக கூறினான். மேலும் அது பழமையான சின்னங்களால் செதுக்கப்பட்டிருந்தது. மெரினா, இது ஓர்லாவிடமிருந்து வந்த செய்தி, பின் சொன்னான். ஓர்லா எப்போதும் முக்கியமான விஷயங்கள் நடந்தால் மட்டுமே செய்தி அனுப்புவார். மெரினா அதை கையில் எடுத்து கண்கள் பெரிதாகின. அவளுக்கு ஓர்லாவின் ஞானம் பற்றியும் அவளின் செய்தியின் முக்கியத்துவம் பற்றியும் தெரிந்தது. நாம் உடனே ஓர்லாவின் குகைக்கு செல்ல வேண்டும் என்றாள் மெரினா. உடனடியாக அவளும் பினும் பயணத்தை தொடங்கினர். ஓர்லாவின் குகைக்கு செல்லும் பயணம் எளிதானதல்ல. அவர்களுக்கு முன்னால் அடர்ந்த கடல் புல் காடுகளும் வேகமான நீர்வீழ்ச்சிகளும் இருந்தன. ஆனால் மெரினாவும் பினும் பயணத்தை தொடர கடலின் நீர் மெதுவாக அமைதியாகியது. ஒரு சாந்தம் அவர்களை நிறைத்தது. குகையின் நுழைவு வெளிச்சம் தரும் பாறைகளாலும் ஜொலிக்கும் தாவரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இது மந்திரமிக்க ஒரு சூழலை உருவாக்கியது. அவர்கள் குகைக்குள் நுழைந்து ஆவலுடன் எதிர்பார்த்தனர். குகையின் உள்ளே ஓர்லா அவர்களை எதிர்கொண்டார். அவரது கண்கள் ஞானத்துடன் மெரினாவையும் பிணையும் நோக்கி பசுமையாக பிரகாசித்தன. வருக, என் இளம் நண்பர்களே, என்றார் ஓர்லா. நான் உங்களை இங்கு அழைத்ததற்கான காரணம், நம் கடலின் எதிர்காலம் குறித்து ஒரு பழமையான தீர்க்க தரிசனம் உள்ளது. மெரினாவும் பினும் கவனமாக கேட்டனர். ஓர்லா கடலின் மந்திர சக்தி ஆபத்துக்குள்ளாகும் என்பதை விளக்கினார். ஒரு சக்தி வாய்ந்த நீர் வடிவம் மந்திர சக்தியை சுரந்து எடுத்துக்கொண்டிருந்தது. மேலும் அதை தடுக்காவிட்டால் கடல் தனது அழகையும் உயிர்களும் இழந்துவிடும். நீ மெரினா இந்த நெருக்கடியை சமாளிக்க தேவையான தைரியமுடையவள், ஓர்லா சொன்னார். பின் உன் ஞானமும் வலிமையும் இந்த பயணத்தில் வழிகாட்டும். ஆனால் வெற்றியை பெற கடலின் இதயம் எனும் ஆற்றல் மிக்க பொருளை கடலின் ஆழத்தில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டும். மெரினாவும் பினும் ஓர்லாவின் அறிவுறுத்தலின்படி பயணத்தை தொடங்கினர். பயணம் அவர்களை கடலின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு பல சவால்கள் அவர்களை எதிர்கொண்டன. ஆபத்தான சூழல் காற்றுகள், இருண்ட பள்ளங்கள் மற்றும் மர்மமான கடல் உயிர்கள். ஆனால் மெரினாவின் தைரியமும் பினின் வழிகாட்டுதலும் ஒவ்வொரு தடையையும் தாண்ட உதவியது. இறுதியில் அவர்கள் கடலின் மிக ஆழமான பகுதியில் வந்தடைந்தனர். அங்கு ஒளிரும் பாறைகளால் சூழப்பட்ட குகையில் கடலின் இதயம் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அது ஒரு பிரகாசிக்கும் கல்லாக இருந்தது. அது கடலின் மந்திர சக்தியை துளிர்வித்தது. அவர்கள் அருகில் சென்றபோது சுற்றியுள்ள நீர் வடிவம் மேலும் வலுப்பெற்று அவர்களை இழுத்துச் செல்லத் தொடங்கியது. மெரினா தைரியமாக கையை நீட்டி அந்த இதயத்தை தொட்டாள். அந்த நொடியில் அதிசக்தி வாய்ந்த நீர்வடிவம் மெதுவாக குறைந்தது. கடலின் மந்திர சக்தி மீண்டும் கடலுக்கு பாய்ந்தது. அதன் நிறங்களையும் சமநிலையையும் மீண்டும் கொடுத்தது. கடலின் இதயத்தை தங்களிடம் வைத்துக்கொண்டு மெரினாவும் பினும் ஓர்லாவின் குகைக்கு திரும்பினர். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது ஓர்லா புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்முறையை முடித்துள்ளீர்கள், என்றார் ஓர்லா. கடலின் மந்திர சக்தி மீண்டும் பாதுகாப்பானது, உங்களுடைய தைரியமும் ஞானமும் கொண்டு. மெரினாவும் பினும் மகிழ்ச்சியுடன் மின்னினர். அவர்கள் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றியும் தங்கள் இல்லத்தை காப்பாற்றியும் இருப்பதை அறிந்தனர். ஓர்லா அவர்களின் தைரியத்தை நினைவு கூர்வதற்காக தனது மந்திரத்தின் ஒரு சிறு துண்டை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த நாளிலிருந்து மெரினாவும் பினும் கடலின் மந்திரத்தின் பாதுகாவலர்களாக அறியப்பட்டனர் மற்றும் ஓர்லாவின் குகை ஞானத்தையும் அமைதியையும் கொண்ட இடமாக ஆகிவிட்டது.